நேரம் 9:30 பாமுகம் பாட்டுவீலன் தமிழ் வானொலியில் உடம்பு கேட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறது இன்றைய செவ்வாய் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள். இப்பொழுது நாங்கள் இன்றைய நாளுக்கான பொருட்சொல்லுடன் ஓடி செல்லும் நேரம். வாங்க, வணக்கம். அதாவது சலங்க சத்தம் இந்த நேரம். இந்த வியாழனுக்கான கவித்தலைப்பாக வருகின்றது 1149வது கவித்தலைப்பாக வருகின்றது பூக்கட்டும் புன்னகை. பூக்கட்டும் புன்னகை கவி தலைப்பாக வருகின்றது. அது இன்று செவ்வாய், நாளை இரவுக்குள் அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டபடி அது நேரம் 5ஆம் தேதி ஜெர்மனியில் கேலிங்வேஷன். சரி, 347வது பொன் மாலை பொழுது உலக தமிழ் மொழி நாள் இடம்பெறுகின்றது. அதாவது ஜெர்மனியில் வசந்த அக்கா தலைமையில் கவிக்கோண்ணாவும் இணைவில் அத்துடன் தமிழக்கா முன்னே போட்டார் எல்லோருமாக இணைந்து கலக்க இருப்பார்கள். நிச்சயமாக கலக்கும் என்று கூறியபடி அது லண்டன் நேரம் 3 மணி 3 மணிக்கு இடம்பெறுகின்றது. மணிமாக 2 மணிக்கு செய்து படி இப்ப நான் 2 சொல்லி பார்த்தேன். சரி, 3 மணிக்கு வரும் சனிக்கிழமை. யாரு சட்டனை பாட்டுங்க. சனிக்கிழமை, அதாவது 16வது ஆண்டாக ஜெர்மனி கிறிஸ்டியன் மக்கள் எல்லாம் இணைய காத்திருக்கின்றார்கள். 349வது பொன் மாலை பொழுது. இங்கே பொருட்சொல் முதல்ல தட்டுறவரை நிப்பாட்டிட்டு வாருங்க. எந்த பக்கம் தட்டல் வருதுண்டு? பத்மினி அவர்கள் பக்கம் தான். சரி, நான் நிப்பாட்டுறேன். சரி, வாங்க. நாளுக்கான பொருட்சொல் இதோ. காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு, நடாமோன் அவர்களுக்கு, அனைத்து பாமுகளுக்கும் இது வந்து ஜியானடேசன். இன்றைய பாமுக பொருட்கள் செவ்வாய்க்கிழமைக்குரியது. இதனது 765வது ஆக்கமாகும். முருடு முருடு பதங்கள் கரடு முரடான, பெருங்குரடு, விறகு, பிடிவாதம், பறைப்பொது, ஒரு வகை வாச்சியம். முருடு முருடு சிறு குழந்தைகள் பிடிவாதமுடையவர்களாக அடம் பிடிப்பார்கள். அதிலே பிடிவாதம் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. முருடு முருடு வாழ்க்கை என்பது கரடு முரடானது. பாதைகளை தாண்டி செல்லத்தான் வேண்டும். கரடு முரடு என்ற ஒரு பதம் இருக்கின்றது. முருடு முருடு சுவரில் அறைந்த ஆணியை பெருங்குரடு கொண்டு எடுத்தான் விறகு வெட்டிக்காரன். அதில் 2 பதம் இருக்கிறது. பெருங்குரடு, மற்றது விறகு. மற்றது முருடு முருடு இறந்தவர்கள் வீடுகளை பறைப்பொது அடிப்பார்கள். பறைப்பொது என்னதிலே பறை அடிக்கிற, பொதுவாக அடிக்கிற பறையை தான் சொல்வது. இப்போ புது சொல்லாக இருக்கின்றது. முருடு முருடு இங்கு கேள்விப்படாத சொல்லாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். கனிவான காலை வணக்கம். இந்திய பாமுக பொருட்சொல் முருடு. கோசலியா பொருட்சொல் வரி அழகு முருடு 816 ஆகிறது. முருடு என்பது வேர்ச்சொல். கிளை சொற்களாக பிடிவாதம், கரடு முரடு, கொடுமை, மரக்கணு, விறகு, மத்தள வகைகள் அதாவது வாத்திய வகைகள், பருமை அதாவது பருமன், இத்தனையும் முருடு என்று சொல்லப்படுகிறது. கிளை சொற்களாக வருவது. அறிவாற்றல், இலக்கு, கொள்கை, எழுச்சியில் விருப்பு, இன்னும் அதிலே பிடிவாதமாக நிற்பது சிறப்பு. அறிவாற்றல், இலக்கு, கொள்கை, எழுச்சியில் இன்னும் பிடிவாதமாக இருத்தல் சிறப்பு. கொடுமை நேரின் கொதித்தெழுக. ஒருவருக்கு கொடுமை நேரிடும் போது நீயும் கொதித்தெழுந்தது ஆற்றுப்படுத்துக. கரடு முரடு அரலும் பரலும் உள்ளதே வாழ்வு. கரடு முரடு என்பதும் முருடு. ஆகவே அது நிறைந்ததுதான் வாழ்க்கை என்கிறோம். மரத்தின் கனவில் இருந்துதான் கொப்பும் கிளையும் உருவாகி, காய்கனி பூவென கருவாகி,
பின் அது விறகாகிறது. அனைத்துமே உருகிறது. பின் அது விறகு. விறகு என்பதும் முருடு. மத்தள வகையிலே ஒன்று முருடு. அதன் இன்னொரு பெயர் கிளைச்சொல் முருடு. பருமன் சுற்றளவு, மொத்தம், அளவு வகையிலே முருடு என்று சொல்கிறார்கள். பருமனாக இருப்பது, மரம் பருமனாக இருப்பது, மனிதர் பருமனாக இருப்பது முருடு. சுயதிறன் அனுபவ மொழி இது கோசலியா 749. ஒத்துணர்வு அற்ற உறவும் சத்துணவற்றது போலவே. ஒத்துணர்வு அற்ற உறவும் சத்துணவற்றது போலவே. நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் நவுலா தில்லத்தேவன், லண்டனிலிருந்து. எனது 336வது பொருட்சொல் முருடு. முருடு என்றால் பிடிவாதம், விறகு, கரடு, முரடு, பெரிய குரடு. எனது அப்பா ஒரு அருமாரியில் போட்டு சிறிது முதல் பெரிது வரை அடுக்கடுக்காக ஆயுத பார்த்து பொருட்களை வைத்திருப்பார். உதாரணத்துக்கு குரடு, ஸ்க்ரூட்ரைவர், கத்தி வகைகள், இப்படி பல வகை இரும்பு அருமாரி என்று அந்த அருமாரிக்கு சொல்லுவோம். அந்த அருமாரியில் வைத்திருப்பார். ஏதாவது காணவில்லை என்றால் எங்களை கூப்பிட்டு விசாரணை கூட நடத்தியது இருக்கிறார்கள். சிலருடைய பிடிவாதம் நல்லதுக்காக பிடிவாதம் பிடிப்பார்கள். சிலர்கள் தீயதுக்காக தான் நினைத்ததையே பிடிவாதமாக கொண்டு செய்வதனால் பல தீய செயல்களும் நடந்தேறி இருக்கிறது. முதலையும் மூக்கனும் கொண்டது விடாது என்பது போல ஒற்றை காலில் தான் நிற்பார்கள் என்று சொல்வார்கள். முயலுக்கு 3 கால் இருக்குது என்று சொல்லுவார்கள். அவருடைய வாதத்தை நாங்கள் இல்லை என்று சொல்லவே முடியாத நிலையில் இருப்பார்கள். வாழ்வினும் சிலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். கரடு முரடான பகுதிகளில் நாங்கள் காலை வைத்து நடக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் காலுக்கு நல்ல உடற்பயிற்சியாகவும் இருக்கக்கூடும். அந்த கரடு முரடுகளாக இப்போது எங்களால் அந்த பாதைகளில் நடக்க முடியாது. ஏனென்றால் இவ்விடத்தில் சப்பாத்துக்கள், சொக்ஸுகள் பாவித்து வருவதனால் அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இப்போதைய காலத்தில் எரிவாயுகள் எல்லாம் விலை உயர்ந்து செல்வதனால் இலங்கையில் மக்கள் விறகு அடுப்பினையே பாவிக்க தொடங்குகிறார்கள். விறகுகளுக்கு அதிக கிராக், அதாவது பெருமிதமான காசுகள் உயர்வடைந்து செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன மொழிய தெரியாது. மதிப்பு. அனைத்துலக பாமுக உறவுகளோடு நன்றி, வணக்கம். சரி, அப்ப ராணி சம்பந்தர் அவர்கிட்ட எங்க திரும்ப தொலைஞ்சிட்டா. சரி, இல்ல, ராணி சம்பந்தர் அவர்களே நேற்று இதே பிரச்சனை. நீங்க எங்க அனுப்புறீங்க, அப்படி அனுப்புறீங்கன்ட்டு உண்மையில தெரியாது. இங்க வந்திருக்கு அனுப்பி நேற்று இதுல வந்தது. சரி, பார்ப்போம். இதுல போட்டு பார்க்கிறேன் இருக்கான். இதுவா இருக்குமோ? இல்ல, அது இல்ல. சம்பந்தர் அவர்கள் இல்ல. அப்படின்னு ஒரு சொல்லிட்டா நான் என்ன எடுத்து அனுப்பேன். ராணி சம்பந்தர் கேட்டுக்கொண்டு இல்ல, அவர் சொல்லிட்டாரு என்ன கோம்புல இருந்து போன் வந்ததுண்டு. சரி, உங்கள் பொருட்சொல் இல்லை, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நேற்று இருந்தது அவற்றை பொருட்சொல். நான் என் வீடியோ பண்ணப்பட்டிருக்கிறேன். சரி, ராணி சமுதிர பொருட்சொல் இல்ல, மன்னிப்போட எங்க போட்டீங்களும் தெரியல. ஆனா பிளே லிஸ்ட்லயும் இல்ல, யூடியூப்லயும் இல்ல. நன்றி. நான் முன்னோர்களை போட்டுப்பீர்களோ? சரி, கேட்டு இருந்தால் போட்டுக்கொள்கின்றேன். வாங்க, சந்தித்தது இருப்பின் ஓடி வரலாம், வந்து சொல்லி செல்லலாம். அதனை தொடர்ந்து பன்மொழி கற்போம். தட்டி கொடுப்பு நேரம். ஞானசனவர்களது அறிவு களஞ்சியம். இன்று வாழ்வின் உண்மையில் தவிர்க்கப்படுவதாக தொகுப்பாளர் தகவல் இணைத்திருக்கின்றார்.
சுயினம் காரணமாக இன்று வாழ்வின்மை தவிர்க்கப்படுகின்றவருக்கு தொடர்ந்து வஜிதாவின் ஊரோடு விளையாடு வாசிப்பெரும்புரி அரும்பு இடம்பெற காத்திருக்கின்றது. சந்தித்தது சிந்தித்தது, சந்தித்த விடயம் அதை சிந்தித்த பொறுதட்டிய ஒரு சின்ன விஷயம் இருப்பின் வந்து சொல்லிக் கொள்ளலாம். வணக்கம். ஞானரசன் அவர்கள் இருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, நாங்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்றால் பன்மொழி கற்போம். வாங்க, பன்மொழி கற்போம். வருகின்றார் பத்மலோச்சனி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள். வணக்கம். என்ன மார்க்ஸ் எல்லாம் போட்டுருக்கார் பாருங்க. வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 310 partir de 310 part 310. நாங்க இன்னைக்கு படிக்க போற வெப் வந்து pouvoir. நேத்தியான் மிச்சம். ஓகே, அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு bonjour வனியக்கா, vous allez bien என்று உங்களையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று கேட்ட கேள்விக்குரிய பதில்களை முதல் பார்ப்போம். முதலாவது கேள்வி வந்து எல் என்றா அவள்கள் என்று வரும், அவர்கள். ஓகே, அவர் அல்லது எல் இது வந்து நீங்க ப்ளூரல்ல சொல்லிக்க அவர்கள் என்று வரும். தனியே எல் வந்து சாங்குலியில சொல்லிக்க ஒருமையில சொல்லிக்குள்ள அவள் என்று வரும். ஓகே, அதை கவனமா எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது நூ வந்து நாங்கள், அது குட், வி என்றத கருத்து. அடுத்தது pouvoir, pouvoir என்றா முடியும், that can. ஓகே, வெரி. உங்களையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று கேட்ட கேள்விக்குரிய பதில்களை முதல் பார்ப்போம். முதலாவது கேள்வி வந்து எல் என்றா அவள்கள் என்று வரும், அவர்கள். ஓகே, அவர் அல்லது எல் இது வந்து நீங்க ப்ளூரல்ல சொல்லிக்க அவர்கள் என்று வரும். தனியே எல் வந்து சாங்குலியில சொல்லிக்க ஒருமையில சொல்லிக்குள்ள அவள் என்று வரும். ஓகே, அதை கவனமா எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது நூ வந்து நாங்கள், அது குட், வி என்றத கருத்து. அடுத்தது pouvoir, pouvoir என்றா முடியும், தட் கேன். ஓகே, வெரி குட். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த பத்மினி ஆண்டி, ஜெயமலர் ஆண்டி, ஜெயா ஆண்டி, வாணியக்கா, ராணி ஆண்டி, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த டெஸ்ட் மார்க்ஸ் ஒவ்வொரு நாளும் அதை தரையலாம் போகுது. இன்றைக்கு அந்த மார்க்ஸையும் உங்களுக்கு தாரேன். ஓகே, அதான் வந்து 240 இருந்து 290 வரை. ஓகே, அதுக்குரியது. வாணியக்காக்கு 116, பவித்ரா 22, பத்மினி பத்மினி ஆண்டிக்கு 69, ராஜினி ஆண்டிக்கு 108, நேவிஸ் ஆண்டிக்கு 95, நகுலாவதி ஆண்டிக்கு 40, ஜெயா ஆண்டிக்கு 125, ராணி ஆண்டிக்கு 47, செல்வி ஆண்டிக்கு 9, ஜெயமலர் ஆண்டிக்கு 121, வஜிதா ஆண்டிக்கு 3, தவமலர் ஆண்டிக்கும் 3. ஓகேயா, இது வந்து உங்களோட அந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுவீங்க தானே, அதுக்குரிய புள்ளிகள். ஓகே, மிச்சம் பேருந்து வரும். ஓகே, இது வந்து சும்மா உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ஒன்று. நாங்கள் இப்போ எங்களுடைய அந்த நேற்று என்ன படித்தோம், ஜிப்பு, டிப்பு, இப்பு, எல்ப்பு, ஆம்பு, நுப்புவோம், வூப்புவே, எல் il o el peuvent. இதுவெல்லாம் நாங்கள் நேற்று படித்தது. அதை வச்சு எப்படி வசனம் அமைக்கிறதுன்றதான் இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறோம். இவெல்லாம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கு. ஓகே, நிகழ்காலம். Je peux parler tamil. Je peux parler tamil. இந்த தூசியம் வேர்ப் வந்து இஆர்லேயே வரும். ஓகே, இது மட்டும் முதலாவது வேர்ப் மட்டும் கான்ஜுகே பண்ணியிருக்கு. இதில் வந்து 2 வேர்ப் பாரவடியால் முதலாவதை கான்ஜுகே பண்ணி ரெண்டாவது நாங்கள் கான்ஜுகே பண்ண தேவையில்லை. ஓகேயா, என்னால் தமிழ் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் தமிழ். என்னால் நான் தமிழ் பேசுவேன் என்னதுக்கு அப்போ வரைக்க ஐ ஸ்பீக் தமிழ் என்று வந்துடும். இது வந்து ஐ கேன் ஸ்பீக் என்று வரைக்க முடியும் என்றதானே. அப்போ என்னால், அப்போ je peux parler தமிழ். விளங்கிட்டா, தமிழ். அடுத்தது tu peux aider. Tu peux aider, உன்னால் உதவ முடியும். You can help.
வெரி சிம்பிள். ஓகே, tu peux aider, உன்னால் உதவ முடியும். யூ கேன் ஹெல்ப். அதையே இன்னொரு வித்தியாசமா, tu peux m'aider s'il te plaît. ஓகே, tu peux m'aider s'il te plaît. தயவு செய்து தயவு செய்து, s'il te plaît, இந்த வசனம் இருக்குதானே, s'il te plaît, இவ்வளவு சேர்ந்தா தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா என்று கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன் ஒரு ஆளை பார்த்து, ட்ரிப்பு மெதே சித்துப்பிள்ளை, உன்னால் எனக்கு உதவ முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? ஓகே, கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? அடுத்தது, il peut jouer de la guitare. Il peut jouer de la guitare. அவரால் கிட்டார் வாசிக்க முடியும். அவன் என்று தான் வரும், பட் நான் இதுக்காக அவரால் என்று போட்டிருக்கேன். அதையே அவனால் என்று வரும். ஓகே, he can play the guitar. Il peut jouer de la guitare. அவரால் கிட்டார் வாசிக்க முடியும். He can play the guitar. The last one, il peut, இதையே கொஞ்சம் வித்தியாசமா, il peut chanter et jouer de la guitare. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை 3 verb வருது, pouvoir, chante et jouer. அப்போ 3 verb வந்தபடியால் முதல் 2ஐயும் கான்ஜுகேட் பண்ணி 3வது verb நாங்கள் அப்படியே இது கான்ஜுகேட் பண்ண தேவையில்லை. ஓகே, அப்போ il peut chanter et jouer de la guitare. அவரால் பாடிக்கொண்டு கிட்டாரை வாசிக்க முடியும். ஓகே, முடியும். he can sing and play the guitar. இதில் நாங்கள் அவர் பாடியும் வாசிக்கவும் கிட்டாரை பாடியும் வாசிக்கவும் முடியும் என்று போட இருந்தனர். பட் அந்த வசனம் ஒரு அழகு இல்லாமல் இருந்தால் அதுக்காக இப்படி போட்டிருக்கேன். ஓகேயா, il peut chanter et jouer de la guitare. Il peut jouer de la guitare. Tu peux m'aider s'il te plaît. Tu peux aider. Tu peux parler தமிழ். ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னன்னா, parler என்றா என்ன, aider என்றா என்ன, chante என்றா என்ன? parler, parler, aider, aider, chante, chante. இந்த 3 கேள்விகளுக்கும் உங்கள் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். அதுவரை au revoir à tous. Bonne journée. Merci. நன்றி. நன்றி. வணக்கம். 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 இருவர் ஆர்வம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் போல. எல்லாமே வணக்கம். வணக்கம் வாணி. வாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் கிடக்குது. என்னண்டு பகுதி 310வது வாரத்துக்கு நமக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கொண்டு பக்லி என்று சொன்னா பேச முடியும் நினைக்கிறேன். பாடல. ஆமா, மற்ற என்னண்டு சொன்னான்னு தெரியா, இப்துல் கலி என்று இன்னொன்று சொன்னா விளங்கியில். அது எனக்கு இன்னொருக்கா போடுறீங்களா என்னண்டு? இந்த வசனத்துல தந்ததுல வசனங்கள் உங்களோட நாட்டின் லேட் ஆகும், பரவாயில்ல. ஓகே, ஓகே, வெரி குட். இந்த 3 கேள்விகள் அந்த பத்மினி ஆண்டி, ஜெயமலர் ஆண்டி, ஜெயா ஆண்டி, வாணியக்கா, ராணி ஆண்டி, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த டெஸ்ட் மார்க்ஸ் ஒவ்வொரு நாளும் அதை தரையலாம் போகுது. இன்றைக்கு அந்த மார்க்ஸையும் உங்களுக்கு வேண்டாம். பவித்ரா 22, பத்மினி பத்மினி ஆண்டிக்கு 69, ராஜினி ஆண்டிக்கு 108. உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பாடு அதுக்குரியது. வாணியக்காக்கு 116, பவித்ரா 22, பத்மினி பத்மினி ஆண்டிக்கு 69, ராஜினி ஆண்டிக்கு 108, நேவிஸ் ஆண்டிக்கு 95, நகுலாவதி ஆண்டிக்கு 40, ஜெயா ஆண்டிக்கு 125, ராணி ஆண்டிக்கு 47, செல்வி ஆண்டிக்கு 9, ஜெயமலர் ஆண்டிக்கு 121, வஜிதா ஆண்டிக்கு 3, தவமலர் ஆண்டிக்கும் 3. ஓகேயா, இது உங்களோட அந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுவீங்க தானே, அதுக்குரிய புள்ளிகள். ஓகே, மிச்சம் பேருந்து வரும். ஓகே, இது சும்மா உங்களோட ஒரு
உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ஒன்றும் உங்களுக்கு இல்லை, சும்மா உங்களுக்கு தரணுன்றதுக்காக தந்துடும். ஓகே, நாங்கள் இப்போ எங்களுடைய அந்த நேற்று என்ன படித்தோம்? ஜிப்பு, டிப்பு, இல்ப்பு, எல்ப்பு, ஆம்பு, நுப்புவோம், வூப்புவே, எல், இல், ஓ, எல், பவ். இதுவெல்லாம் நாங்கள் நேற்று படித்தது. அதை வச்சு எப்படி வசனம் அமைக்கிறதுன்றது தான் இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறோம். இவ்வளவு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கு. ஓகே, நிகழ்காலம். Je peux parler tamil. Je peux parler tamil. இந்த தூசியம் வேர்ப் வந்து இஆர்லேயே வரும். ஓகே, இது மட்டும் முதலாவது வேர்ப் மட்டும் கான்ஜுகே பண்ணியிருக்கு. இதில் வந்து ரெண்டு வேர்ப் பாரவடியால் முதலாவதை கான்ஜுகே பண்ணி ரெண்டாவது நாங்கள் கான்ஜுகே பண்ண தேவையில்லை. ஓகேயா? என்னால் தமிழ் பேச முடியும். I can speak Tamil. என்னால் நான் தமிழ் பேசுவேன் என்னதுக்கு அப்போ வரைக்கும் ஐ ஸ்பீக் தமிழ் என்று வந்துடும். இது வந்து ஐ கேன் ஸ்பீக் என்று வரைக்கும் முடியும் என்றதானே. அப்போ என்னால், அப்போ je peux parler தமிழ். விளங்கிட்டா? தமிழ். அடுத்தது tu peux aider. tu peux aider, உன்னால் உதவ முடியும். you can help. வெரி சிம்பிள். ஓகே, tu peux aider, உன்னால் உதவ முடியும். யூ கேன் ஹெல்ப். அதையே இன்னொரு வித்தியாசமா tu peux m'aider s'il te plaît. ஓகே, tu peux m'aider s'il te plaît, தயவு செய்து. s'il te plaît, இந்த வசனம் இருக்குதானே, s'il te plaît, இவ்வளவு சேர்ந்தா தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா என்று கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன் ஒரு ஆளை பார்த்து, சுப்பு மெதே சித்துப்பிள்ளை, உன்னால் எனக்கு உதவ முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? ஓகே, கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? அடுத்தது il peut jouer de la guitare. il peut jouer de la guitare. அவரால் கிட்டார் வாசிக்க முடியும். அவன் என்று தான் வரும், பட் நான் இதுக்காக அவரால் என்று போட்டிருக்கேன். அதையே அவனால் என்று வரும். ஓகே, he can play the guitar. il peut jouer de la guitare. அவரால் கிட்டார் வாசிக்க முடியும். he can play the guitar. the last one, il peut, இதையே கொஞ்சம் வித்தியாசமா, il peut chanter et jouer de la guitare. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை 3 verb வருது. pouvoir, chante et jouer. அப்போ 3 verb வந்தபடியால் முதல் 2ஐயும் கான்ஜுகேட் பண்ணி 3வது வேர்பை நாங்கள் அப்படியே இது கான்ஜுகேட் பண்ண தேவையில்லை. ஓகே, அப்போ il peut chanter et jouer de la guitare. அவரால் பாடிக்கொண்டு கிட்டாரை வாசிக்க முடியும். ஓகே, முடியும். he can sing and play the guitar. இதில் வந்து நாங்கள் அவர் பாடியும் வாசிக்கவும் கிட்டாரை பாடியும் வாசிக்கவும் முடியும் என்று போட இருந்தனர். பட் அந்த வசனம் ஒரு அழகு இல்லாமல் இருந்தால் அதுக்காக இப்படி போட்டிருக்கேன். ஓகேயா? il peut chanter et jouer de la guitare. il peut jouer de la guitare. tu peux m'aider s'il te plaît. tu peux aider. tu peux parler தமிழ். ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னன்னா, parler என்றா என்ன, aider என்றா என்ன, chante என்றா என்ன? இப்ப என்ன பாட்டு முடியும்? வணக்கம் மணிமோகன். சேப்டன் வணக்கம் மணிமோகன். சொல்லுங்க. முதலாவது பார்க்கலன்னா பேச முடியும் என்று சொல்றான். இப்ப ரெண்டாம் தரங்கட எதி என்றா உதவ முடியும், சோனுடைய பாடிக்கொண்டு, இப்படித்தான் எனக்கு விளங்கிச்சு. எல்லா புள்ளிகளும் குறைவா கிடக்கு. நான் தான் எத்தனை உங்களுக்கு கண்ணால் வேற 2-3 தரம் வேறையா விட்டு இருக்கிறேன். வரையில தானே முதலாக்க இந்த 3க்கும் நான் சொல்றேன். பாடிக்கொண்டு உதவ முடியும், பேச முடியும். 3 சரி. நன்றி. ஆமாங்க. சுப்பேடியண்டா உதவ முடியும், பக்லியண்டா பேச முடியும், சேப்டேண்டா உதவ முடியும். ஒன்று தெரியல சரியா தெரியல. அது எனக்கு. ஓ வணக்கம். வணக்கம். சுப்பேரியண்டா உதவ முடியும், பாக்லியண்டா சுப்பே பாக்லியண்டா படிக்க முடியும், பேச முடியும்.
பேச முடியும். பேச எனக்கு தமிழ் பேச படிக்காம பேச படிக்க முடியும். மற்ற சுப்பே செத்தோண்டா அவர் படிச்சு கொண்டு வாசிக்கிறார் அந்த இத பாடிக்கொண்டு. கிட்டார. மற்றது சுப்பே வேண்டா வாசிக்கிறது. அந்த மாதிரி புறாளுது. தெரியும் போல கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல ஆல்ரெடி. இல்ல இல்ல ஆல்ரெடி தெரியாது. இதுலதான் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிட்டு இதுலதானே என்ன கட்டுக்குட்டிய இதுல வந்து சொல்றது. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். இரவுக்கு வருகின்றது பன்மொழி கற்போம் தொகுப்போடு பத்மலோச்சினி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் இணைந்திருந்த நேரம். இது பெரியவர்களுக்கான நேரம். நாளை எப்பொழுதும் மாலை நேரத்தில் எளியவர்களுக்காக நல்லவர் சொல்லிக் கொடுப்பார். எளியவர்கள் மட்டுமில்லை, நாங்கள் படிக்க நினைத்தால் அங்கிருந்து படித்துக் கொள்ளலாம் தானே. நன்றி வணக்கம். தட்டி கொடுப்பையும் சொல்லிவிட்டு வருகின்றேன் அவர்களே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவரின் நலம் சரி சிந்தனை தந்திருந்த நியூஸ் பிலிப்ஸ் அவர்கள் இன்று பிறந்த நாள் காணும் சாந்தினி துறையரங்கன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க்கை பல்லாண்டு இறையாசூட வாழ்த்துக்கள். என்று திருமண நாள் கொண்டாடும் திருமதி ஐங்கரன் தம்பதிகள் இல்லற வாழ்வில் என்றுமே இணைந்து வாழிய ஆசிர் வேண்டி வாழ்த்துகின்றேன். 2000 நற்செய்தி பகிர்ந்த ஜெயா அக்காவுக்கும் நிறைந்த வாழ்த்துக்கள். ஜெயமலர் தம்பதிகளுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள். தயவு செய்து வாழ்த்து நேரத்தில் வாழ்த்து இடத்தில் ஒரு முறை சென்று எல்லோருக்குமான செய்தி அங்கு சென்று ஒரு முறை அந்த வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பார்ப்பவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இப்ப இன்றைய நாள் பாத்தீங்கன்னா சாந்தினி அவர்களது பிறந்த நாள் இருக்கின்றது. அதற்கும் சென்று உங்கள் வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்ளலாம். ராணி சமந்தர் அவர்கள் உற்சாக வணக்கம். ஆணிமோனுக்கும் பாமோனுக்கும் அனைத்து பாமூர்களுக்கும் மாற்றம் காணும் ஆண்டில் உலக தமிழிசை மாதம் தை புலர்ந்த செவ்வாய் பரப்பின் நிகழ்வுகள் அனைத்துக்கும் இளையோர் முதல் பெரியோர் வரை நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அருண்குமார் பணிக்கும் மீதான வாழ்த்துக்கள் நன்றிகள். தினம் ஒரு பொன்மொழி தருகின்றார். 23. உலகில் வாழும் ஒரு சிலர் தமது சுய புத்தியை எடுத்து எறிந்துவிட்டு மற்றவர் புத்தியை கேட்டு நடந்திருந்து இன்பத்தையும் தொலைத்து விடுவர். அதாவது சுய புத்தியில இயங்காம மற்றவர்களோட புத்தியில இயங்குறவர்கள். அடுத்து 24. ஒருவன் உயிர் பிரிந்தால் பிணம் என்கின்றோம். எத்தனையோ பேர் உயிருடன் இருக்கும் போதே வேதனை கஷ்டங்கள் மனதில் சுமந்து உயிருள்ள பிணங்களாக வாழ்கின்றனர். மணியக்காவிற்கும் பாமூர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் படைப்புகள் படிக்க அனைவருக்கும் இன்றைய நிகழ்ச்சி அனைத்துக்கும் வாழ்த்துக்கள். அவரது நிகழ்வு தவிர்க்கப்பட்டதாக சிவரவர்கள் எடுத்திருக்கின்றார். வசந்தா அவர்கள் உற்சாக வணக்கம். ஆகவே மலர்வில் அகமர்ந்திருக்கும் மூன்றத்து மலர்கள் தோப்பாளர் சாந்தினி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். குன்றில் விளக்காய் வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று நினைத்திருக்கின்றார். அவர்களே ட்ரெண்ட் ஓபன் பண்றீங்க, சிக்கலை தரும். நன்றி. அடுத்து ஒன்றோ பண்ணி விடுங்க, 2 இருக்கு. அடுத்து ஜெயானவர்கள் மாற்றத்துக்கான தேடல் ஆண்டின் பாரம்பரியம் தேடும் உலக தமிழிசை மாதம் மாசி மாதத்தின் தமிழிசை நாதம் மாசி மாதத்தின் செவ்வாய் பரப்பில் நனாமோகன் கலவாணி மோகன் அவங்கமா உறவுகள் இளையோர் பெரியோர் அனைவருக்கும் காலை வணக்கம். நீயுடன் இன்றைய நிகழ்வுகளில் பங்கு பெற்று சிறப்பிக்கும் இளையோர் பெரியோர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப கலவாணி அருண்குமார் நனாமோ எல்லோருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். வசந்தா உற்சாக வணக்கம். பாரம்பரிய தேடலின் திங்கள் கலைத்திறன் மிகு ஆதிகால இசை லயமும் மிகையாக வளம் நிறைக்கட்டும். புதிய திங்களில் பூத்து நிறைய உள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் மாலை தண்டல் எளிய தொகுப்பாளர்களுக்கும் முறையன்பு வாசிப்பரம்பின் விடாமுயற்சிகளுக்கும் பாராட்டுக்கள். கல்யாணின் உருவாக்க பாடல் சிறப்பிக்கும் வரியின் அனுபவிக்கும். எங்க கல்யாண பாடல் இல்ல அந்த பாடல் இருக்கு. ஒரு பாடல் இருந்த அது தாமரக்காடு பாடல் கல்யாண பாடம் வேற இல்ல. ஓ, அது பேர்ட்ட பாடத்தான் இருந்தது. பழமையாக அவர் நினைப்பார் என்று நினைத்து செய்தார் தெரியல எழுதினார் தெரியல. நான் பார்க்கிறோம். ராதிகா ஐங்கரன் பாமுகத்துக்கும் பாமுகத்திற்கும் மணியக்காவுக்கும் பாமு உறவுகளுக்கும் உற்சாக காலவணக்கம். என்று பாரம்பரியம் தேடும் உலக தமிழிசை மாதம் மாசி 2022 முதலாம் நாளில் நடக்க இருக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று நினைத்திருக்கின்றார் ராதிகா ஐங்கரன். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ஜான்சன் அவர்கள் ஈரடி கவி 2017. ஒருவருக்கு திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்படுவது. அடக்கத்துடன் இருங்கள். புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்படுவது. நன்றியுடன் இருங்கள். சூப்பர். அடுத்து 2418. கோடி கோடி பணம் இருந்தும் என்ன பயன்? வறுமையை ஒழித்து வயிற்று பசிக்கு தீனி கொடுப்பது தவறுபவர்கள் உலகில் ஏராளம். வயிற்று பசிக்கு தீனி கொடுப்பது தவறுபவர்கள் உணங்க இல்லை, கொடுக்க தவறுகிறார். சரியா?
அதுதான் பணம் இருந்தாலும் கொடுக்க தவறுவார்கள் போட்டுக்கிறேன். ஆமா சரி, ஓகே. அடுத்து பாமுக சபா நேரல நிகழ்வுகள் 8:35 எல்லா நிகழ்வுகளும் இதில் இருக்கின்றது. ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள். அது நேரம் இன்று தனது புதிய நிகழ்வை நடத்த இருக்கின்றார் ஆதவன். 5 மணிக்கு இடம் வருகின்றது. அது வேர்ல்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மட் டைம் டேபிள். சூப்பர். அந்த ஞாபகத்துல கட்டா கேட்டீங்கன்னா உங்களோட பர்த்டே பண்ண உடனே பட்டாருன்னு சொல்லுவார் இந்த நாள்ல சொல்லி அந்த ஒரு ஆற்றல் இருக்கின்றது. அதனை தொடர்ந்து அட்சியாவின் மொழியும் தேடலும் 6:30 பயணம் பகிர்வும் நடசின் அவர்கள் மற்றும் இன்று வருபவர்கள் சந்தியோகு சிங்கராயரா. சந்தியோ சிங்கராயர். என்ன இடம் அது பாட்டுல? டல்டன் எங்க ஜெர்மனி. அதுவும் தியானரசன் அவர்கள். அடுத்து 33வது ஆண்டில் செய்திகள் இருக்கின்றது. தொடர்ந்து சந்தஞ்செய்தும் சந்திப்பு இருக்கின்றது. பார்த்துக் கொள்ளலாம். நன்றி. திங்கள் முன்பதிக முதல் 10 நிமிட வாரம் ஒரு கவிஞர். இவ்வாரம் திருமதி ராணி சம்பந்தர். கவிதை கவிஞர் சக்திதாசன் திறனாய்வு. இதுவும் இருக்கின்றதா? சரி, வாழ்த்துக்களை கூறியபடியே இப்பொழுது நாங்கள் அறிவு கலைஞர் கொஞ்சம் போடுவார். திருமண நாளுக்கு வாழ்த்துக்கள் கூறிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றார் ஜெயமலர் அவர்கள். நன்றி நன்றி. மிக நன்றி எல்லோருக்குமே வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டேன். நெற்பங்கு செல்லுங்க. நாங்கள் வாழ்த்துக்கள் என்று இருக்கின்ற அதற்குள் சென்று உங்கள் வாழ்த்துக்களும் எடுத்துக் கொள்ளுங்க. கூறியபடி நாங்கள் அடுத்து அறிவு களஞ்சியத்துக்குள் ஓடி செல்லலாம். இப்ப நீங்க